அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கல்லால் அடித்து பாட்டி பேரன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம். கனகராஜ் வணக்கம். இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது கிடைத்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தொட்டகாத்தனூர் கிராமத்தை சேர்ந்தவர் மாதப்பா. இவர் தொட்டகாத்தனூர் கிராமத்தில் வசித்து வருகிறார். இவரது தாயார் சிக்கம்மா என்பவர் அவரது வீட்டிற்கு அருகே தனியாக வசித்து வருகிறார். மாதப்பாவின் மகன், அதாவது சுமார் 11 வயது மதிக்கத்தக்க மாதப்பாவின் மகன் அம்மு என்கிற ராகவன், இவர் அதே பகுதியில் உள்ள சூசையபுரம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். பேரன் ராகவன் தினமும் இரவில் தனது பாட்டி சிக்கம்மாவின் வீட்டிற்கு சென்று உறங்குவது வழக்கம். நேற்று இரவு வழக்கம் போல் ராகவன் தனது பாட்டி சிக்கம்மாவின் வீட்டிற்கு உறங்க சென்று விட்டார். இன்று காலை வெகு நேரமாகியும் சிக்கம்மாவும் தனது மகன் ராகவனும் எழுந்திருக்கவில்லை என சந்தேகமடைந்த மாதப்பா அவரது தாயார் சிக்கம்மாவின் வீட்டிற்கு சென்று கதவை திறந்த பார்த்தபோது வீட்டிற்குள் இருவரும் தலையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து உடனடியாக தாளவாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த சத்தியமங்கலம் டிஎஸ்பி முத்தரசு மற்றும் போலீசாரும் அங்கு விரைந்துள்ளனர். இதற்கிடையே இவர்கள் இருவரையும் அடித்து கொன்றது யார், என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஈரோட்டிலிருந்து மோப்பநாய் பிரிவும் தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இவர் இருவர் உடல்களும் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தாளவாடி மலைப்பகுதியில் பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.